ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக்ஸில் அண்டர் 2 lakh rupeesல என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 400Z அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இது 400cc இருந்தாலும் 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். 400cc பொறுத்த வரைக்கும் 373cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு. 4 வால்வ் இன்ஜின் தான், DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெஃபினட்டா இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். ரைட் பை வயர் throttle டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளா இருக்கு. மைலேஜ் அரௌண்ட் 30 to 35 km/லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 160 km/h தாராளமா போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ல ரியர்ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். மெசேஜ் வந்து அலர்ட்ஸ் பார்த்துக்க முடியும். மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லேப் டைமர் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த கிளஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் USB சார்ஜிங் போர்ட்டும் இருக்கு. அசார் லேம்ப் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து LEDல லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 174 kg வெயிட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல பெஸ்டான ஒரு 400cc பைக் அண்டர் 2 lakh rupees இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக்ல NS 400Z வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பெஸ்டான பைக்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எக்ஸ்ட்ரீம் 250R ஹீரோவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2025ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 250R 1,85,000 அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதோட வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,80,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1,80,000க்கு நமக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது 250cc இருந்தாலும் இந்த பைக்ல டார்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 250R பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து 250cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 30 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4.2 இன்ச்சில் உங்களுக்கு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அவைலபிளா இருக்கு. இதுல ப்ளூடூத் கனெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேவிகேஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட கலர்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் இருக்கு. அண்ட் நல்ல ஒரு யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கோல்டன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மஸ்குலரான ஃபியூல் டேங்க் இருக்கு. அதுல 3D டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லாம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்கிறதுனால ரைடருக்கும் பில்லியனுக்கும் அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். கிராப் ரேல்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் டயர்ஸுமே நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்கு. ரியர் டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாஸ்டும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்ட்ரீம் 250R இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 250cc பைக்ஸ்ல அதுவும் அண்டர் 2 lakh rupeesல நீங்க பாக்குறீங்கன்னா தாறுமாறா இருக்கு. இந்த பைக் டைரக்டா நமக்கு KTM ஓட டியூக் 250க்கு ரைவலா இருக்கு. ஸோ அந்த பைக்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த பைக்லயும் இருக்கு. டெஃபினட்டா எக்ஸ்ட்ரீம் 250R நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் RS 200. ஸோ இப்போ ரீசெண்டா அப்டேட்டட் மாடல் 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,84,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்கல, பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் கொடுத்த வரைக்கும் இந்த RS 200 2025 மாடல் நல்ல ஒரு பிரைஸ்ல நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஹெட்லாம்பா இருக்கு. நல்ல வைட், நல்ல ஸ்ப்ரெட் வந்து இந்த லைட்ல கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 24.5 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 18.74 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஸ் செட்டப், ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட உங்களுக்கு பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. 3 ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெயின், ஆஃப் ரோட், அப்புறம் ரோட் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பெருசா வந்து சேஞ்ச் பண்ணல. 157 mm தான் அவைலபிளா இருக்கு. 167 கிலோகிராம் வெயிட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியோட எக்ஸலண்டான ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல முக்கியமான விஷயம் இதோட ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏபிஎஸோட மோட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ மாடல் டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக் இந்த 2025ல அண்டர் 2 lakh rupeesல பைக் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210ங்க. ஸோ இப்போ தான் 210 cc வந்து எக்ஸ்பல்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க 2025 மாடல். ஸோ பேஸ் மாடல் 1,76,000 ரூபா எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பேஸ் மாடல் 1,76,000 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட இந்த பைக் வந்து ரொம்பவே வந்து ஆஃப் ரோட் அண்ட் உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பைக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அரௌண்ட் உங்களுக்கு 1,76,000 ரூபா பேஸ் மாடல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 இன்ச்சில் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கு. ரவுண்டடான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. விண்ட்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விண்ட்ஸ்கிரீனா இப்போ 2025 மாடல்ல 210 cc கொடுத்துருக்காங்க. அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் இருக்கு அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 21 inch வீலும், ரியர்ல 18 inch ஸ்போக் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 170 கிலோகிராம் வெயிட்டும் 220 mm கிரவுண்ட் கிளியன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ 220 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பழைய 200 4 வீலும் இதே கிரவுண்ட் கிளியன்ஸ் தான். ஆனால் வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 கிலோகிராம் வந்து இந்த 210 cc எக்ஸ்பல்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4 valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.6 ஹார்ஸ் பவரும் 20.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலை பொறுத்த வரைக்கும் ஆயில் கூல்டு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தது. 200 cc ரொம்பவே கம்மியான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருந்தது. பட் இது வந்து தாறுமாறான பவர் அண்ட் டார்க் அண்ட் லிக்விட் கூலிங் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா சொல்லலாம். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார், சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் உங்களுக்கு நல்ல வேரியன்ட் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதாவது 1,47,000 இருந்து 1,55,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 200 4V வந்து அவைலபிளா இருக்கு. பட் இப்போ 2025 மாடல் பாத்தீங்கன்னா 1,00,000 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 76,000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 20,000 rupees 210 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்பல்ஸ் மாடலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக்ஸ்ல அண்டர் 2 lakh rupeesல தாறுமாறான பிரைஸ், சூப்பரான கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய இந்த 4 பைக்ஸ் தான் நான் வந்து இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.